ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு டிசைனிங் போட்ட காட்டன் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் துணி எதுவுமே அட்டாச்சு பண்ணாமல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் நமக்கு தேவையான அளவு 17 இன்ச்சு, உடம்பு சுற்றளவு 46 இன்ச்சு. இந்த அளவில் உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. அடுத்ததாக கழுத்து சுற்றளவு 2.25, ஷோல்டர் 3.25 இன்ச்சு, முன் கப் ஷேப்பு 14 இன்ச்சு வைக்கணும். அடுத்ததாக ஆம்கோல் அளவு, கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவும் 8 இன்ச்சு. இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணக்கூடியதோட ப்ளவுஸோட இறக்கத்தை ஃபஸ்ட்டில் அளந்து நம்ம செக் பண்ணிக்கிடலாம். அளந்து செக் பண்ண பிறகு உடம்பு சுற்றளவுக்கு தேவையான இந்த 46 இன்ச்சை 2ஆக பிரிச்சுக்கிடணும். பிரிக்கும்போது நமக்கு 23 இன்ச்சு வரும். ஒரு பகுதிக்கு முன் பக்கத்துக்கு அந்த 23 கூடால ஒரு 2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணணும். பாருங்கள், இது முன் பக்கம் நம்ம கட் பண்ண வேண்டிய துணி. இந்த மாதிரி கட் பண்ணி கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அடுத்தது கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் இந்த ப்ளவுஸுக்கு. அடுத்தது இது ஓப்பன் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தது. அடுத்தது பட்டி பீஸ் ப்ளவுஸுக்கு கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், கை பீஸும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ளவுஸில் இவ்வளோ பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ப்ளவுஸில் இருந்து உடம்பு பீஸ் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 23 + 2 இன்ச்சு வச்சு 2ஆக துணி நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவை 2ஆக பிரித்து எடுத்து தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இறக்கம் துணி கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம போடணும். உடம்பு பீஸ் இப்போ நேர் பீஸில் தான் நம்ம போட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 23 + 2 இன்ச்சு முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் 23 + 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வச்சு நம்ம இடம் விட்டுருக்கோம். இந்த உடம்பு போக மீதி துணி நம்ம கைக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், உடம்பு துணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கைக்கு உள்ள துணியை எடுத்து வச்சுருக்கோம். இந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கை குறுக்கு துணியில் தான் நம்ம கை கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நேர் பீஸ் துணியில் கை கட் பண்ண முடியாது. ஏன்னா கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவும் 8 இன்ச்சு. நமக்கு போதுமான அளவு துணி இல்லாததுனால கையை குறுக்க போட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த கை நீளம் 8 இன்ச்சு கூடால ஒரு இன்ச்சு கூட எடுத்துக்கிடணும். அடுத்தது கை சுற்றளவு, மொத்த கை சுற்றளவு 16. இந்த 16 கூடால ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். போல்டிங் பகுதி கை பகுதியில் சென்டர் பகுதியாக வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும்படியாக நம்ம கரெக்ட் பண்ண பிறகு தான் அளவு வச்சுக்கிடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த கையோட அளவை நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவு 16 இன்ச்சு. 16 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணி 8 வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்தது தைக்கிறதுக்கு இடம் 1 இன்ச்சு விட்டுக்கிடலாம். மொத்தம் 18 இன்ச்சு எடுக்கணும். அந்த கைக்கு 18 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி நீட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். கை சுற்றளவு 8 கூடால ஒரு 2 இன்ச்சு வைக்கணும். கை நீளம் 8 கூடால ஒரு இன்ச்சு தான் வைக்கணும். கை கீழ் சுற்றளவில் போல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கும் அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது கையோட சுற்றளவு இப்போ 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கனால 8 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கை நீளம் ஃபுல்லுமே மார்க் பண்ணிடணும். பாருங்கள், கை நீளம் இப்போ மார்க் பண்ணி அடுத்தது
கை சுற்றளவும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவில் அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியில் அரை இன்ச்சு இடம் விட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் பகுதியில் இடம் விட்ட பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதி கை மொத்த சுற்றளவில் 4/1 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து பாதி அளவு ஷோல்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடணும். ஷோல்டர் பகுதியில் எடுத்த அளவுக்கும் இந்த ஆம்கோல் பகுதி கை மொத்த சுற்றளவில் 4/1 எடுத்த ஆம்கோல் அளவுக்கும் நீட்டாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். கை கீழ் சுற்றளவு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஆம்கோல் பகுதியிலேருந்து முன் கைக்குழி பின் கைக்குழி அரை இன்ச்சு வித்தியாசத்தில் நீட்டாக மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், அடுத்ததாக கையோட ஷோல்டர் பகுதி போல்டிங் பகுதியிலேருந்து வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதிக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் ஷோல்டரோட சென்டர் பகுதி. அடுத்தது முன் கைக்குழி ஒரு அரை இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கிடணும். அந்த முன் துண்டில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும், பின் துண்டையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது கை கீழ் சுற்றளவு கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், கையோட போல்டிங் பகுதி வச்சு தான் நம்ம துணி கட் பண்ணனால கைக்கு அந்த போல்டிங் பகுதியை வெட்டி விட்டுறலாம். பாருங்கள், இது ஒரு கை, இது மறுகை, 2 கையுமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், முன் கைக்குழி கை கீழ் சுற்றளவு கை நீளம் அடுத்தது ஆம்கோல் அளவு ஷோல்டர் அளவு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா? அடுத்ததாக நம்ம உடம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற முன்துண்டு பின் துண்டு சேர்த்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ முன்பக்கம் 25 எடுத்திருக்கோம், பின்பக்கமாக 25 எடுத்துருக்கிற துணியை அந்த 25 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடணும். பண்ணும்போது நமக்கு ஒரு பக்கம் 12.5 இன்ச்சு வரும். இந்த 12.5 நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்து முன் கப்பு ஷேப்புக்குள்ள அளவை நம்ம மார்க் பண்ணி நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், முன் இறக்கத்துக்கு தேவையான அளவுக்கு 2ஆக போல்டிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம போல்டிங் பண்ண பிறகு முன் கப் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப் அளவு நம்ம ப்ளவுஸை அளக்கும்போது 14 இன்ச்சு இந்த 14 இன்ச்சு கூட நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டு அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் விட்டு இந்த மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணணும். அடுத்தது கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணணும். பாருங்கள், கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு, 46 இன்ச்சு உடம்புக்கு 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம். அடுத்ததாக ஷோல்டர் 3.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது மொத்த உடம்பு சுற்றளவில் 8/1 ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம். பாருங்கள், முன் கழுத்து 5.5, அடுத்தது 5.5 இன்ச்சிலேருந்து 2.25 இன்ச்சு சுற்றளவு வச்சு அடுத்ததாக 3.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சு ஆம்கோல் அளவு வச்சாச்சு. அடுத்தது நம்ம அந்த 15 இன்ச்சு முன் கப் ஷேப்புக்கு துணி கட் பண்ணதுலேருந்து பாருங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 15 இன்ச்சிலேருந்து ஓப்பன் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அதே இது இடுப்பு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், முன் பகுதியில் முன் கழுத்து ஆம்கோல் பகுதியெல்லாம் ஜாயின் பண்ணி நீட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது இந்த ஓப்பன் சைடில் இருந்து அளவு கம்மி பண்ணி எடுத்து அந்த 1.5க்கும் இடுப்பு சைடில் கம்மி பண்ணி எடுத்து அந்த 2க்கும் நீட்டாக ஒரு ஆஃப் ரவுண்டில் மாடலில் மார்க் பண்ணி இந்த பட்டி ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 80 பாயிண்ட் துணி தான் இருக்குது. ஆனால் துணி அகலம் அளவு கூட இருந்ததுனால நமக்கு 80 பாயிண்ட் போதும். ஆனால் நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட அளவு உடம்பு சுற்றளவு கூடுதல் தான். பாருங்கள், இப்போ நீட்டாக ஆம்கோல் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது முன் கழுத்து நம்ம 5.5 இன்ச்சு இறக்கமும் 2.25 இன்ச்சு சுற்றளவும் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கழுத்து பகுதி எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும்னா போல்டிங் பகுதியில் தான் மார்க் பண்ணணும்.
பாருங்கள். அடுத்தது பின் கழுத்து இறக்கம் 9 இன்ச்சு வச்சு அதே 2.25 இன்ச்சு சுற்றளவு வச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக முன் கைக்குழி துணி மட்டம் முன்துண்ட மட்டம் எடுத்து 2 இன்ச்சு குளிச்சு கட் பண்ணிவிடலாம். அடுத்ததாக பின் கழுத்து 9 இன்ச்சு கட் பண்ணி 2.25 இன்ச்சு அளவில் ரவுண்டு நெக் தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த ரவுண்டு நெக்கு சூப்பராக யூ நெக் மாடலில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ப்ளவுஸில் முன் கப் ஷேப்புக்கு எல்லாமே நம்ம நீட்டாக முன் கழுத்து பின் கழுத்து ஆம்கோல் அளவு எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்குள்ளே கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணணும், ஓப்பன் பீஸ் கட் பண்ணணும், பட்டி கட் பண்ணணும். இந்த ஓப்பன் பீஸ் வந்து ஆம்கோல் பகுதியில் எடுத்த முன் கைக்குழி பின் கைக்குழி துணியில் உள்ள துணியில் தான் ஓப்பன் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கு. அடுத்ததாக இந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கழுத்து பீஸ்லேயும் கட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பீஸ் துணி இருந்தாலும் கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த துணியை வந்து நம்ம இழுத்து பார்த்துக்கிடணும். எவ்வளோ அழகாக கிராஸில் இழுக்கும்போது கிராஸாக வருது, நேரில் இழுக்கும்போது நேராக தான் வரும். அதனால் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிட்டு கிராஸில் வந்து கட் பண்ணிக்கிடணும். கிராஸ் பீஸ் கட் பண்ண தெரியாது அப்படிங்கன்னு இருக்கவங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த கிராஸ் பீஸோட அகலம் 1.25 இன்ச்சு அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். அதை விட கூடுதல் அளவு தேவைப்படணும்னா அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த கழுத்தில் கட் பண்ண துணியிலே நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கழுத்து தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்து தைக்கிறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கிராஸ் பீஸு ஒரு பீஸ்க்கு அடுத்தது ஒரு பீஸ் அடுத்தது அப்படின்னு மாறி மாறி நம்ம கரெக்டாக அந்த கிராஸை கரெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் போதும். இந்த கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் கூடால் கொண்டு நேர் பீஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்டு நெக்கு வந்து வளைஞ்சி தைக்க முடியாது. அதனால் கிராஸ் பீஸ் கூட கிராஸ் பீஸ் தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், நீட்டாக இந்த கழுத்து பீஸில் கட் பண்ண கிராஸ் பீஸே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு பட்டி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த பீஸ்லேயே நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், அடிஷ்னல் பீஸு தேவைப்படும். இந்த துணி வந்து நம்ம கட் பண்ணும்போது கரெக்டான அளவு துணி இடம் விட்டு நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த முன் துண்டு துணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்து கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு போல்டிங் பண்ணிவிடுவோம். ஓப்பன் சைடு கழுத்து முன் கழுத்து வரைஞ்சிருந்தோம்ல, அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு போல்டிங் பண்ணிக்கிடலாம். போல்டிங் பண்ணின பிறகு போல்டிங் பண்ணும்போது கரெக்டாக 4 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ணணும். போல்டிங் பண்ண பிறகு 3.25 இன்ச்சு உயரம் வைக்கணும். பாருங்கள், இந்த 4 இன்ச்சு போல்டிங் பண்ணதில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி 3.25 இன்ச்சு உயரம் வச்சு மெயின் டாட் போட்டுக்கிடலாம். இது கப் ஷேப்புக்குள்ளே பாயிண்ட் மார்க்கு. அடுத்தது முன் கழுத்துக்கும் அந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியோட சென்டரில் மார்க் பண்ணி ஒரு 2.25 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு ஓப்பன் டாட் போட்டுக்கிடலாம். பாருங்கள், அடுத்ததாக இந்த மெயின் டாட் போட்ட பிறகு ஆம்கோல் டாட் நம்ம வந்து ஓப்பன் டாட் போட்டாச்சு. அடுத்தது அந்த மெயின் டாட்டோட உயரத்தில் இருந்து நீட்டாக ஆம்கோல் பகுதிக்கு போல்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடம்தான் இந்த ஆம்கோல் டாட்டுக்குள்ள அளவு. பாருங்கள், நீட்டாக இந்த மெயின் டாட்டுக்கு நேர் நம்ம போல்டிங் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி கோடு போடும்போது நமக்கு நீட்டான பாயிண்ட் மார்க் கிடைக்கும். இந்த ஆம்கோல் டாட் வந்து ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு வந்து முடிக்கணும்.
பாருங்கள், இது மெயின் டாட் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆம்கோல் டாட்டு, மெயின் டாட், ஓப்பன் டாட் 3 டாட்டுமே நீட்டாக போட்டாச்சு. இந்த மெயின் டாட்டோட மொத்த சுற்றளவு 2.5 இன்ச்சு. அடுத்து ஓப்பன் டாட்டோட மொத்த சுற்றளவு, இது கொஞ்சம் உடம்பு சுற்றளவு கூடினதுனால நம்ம 1 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி தைக்கும்போது தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பீஸ் துணியில் நீட்டாக நம்ம மெயின் டாட்டு, ஓப்பன் டாட்டு, அடுத்து ஆம்கோல் டாட்டெல்லாம் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல நம்ம அளவு குறித்து வச்சுக்கிடலாம் எவ்வளோ அப்படிங்கிறத. அடுத்தது மறுபக்க துணியிலையும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி முடிச்சாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க்கு பண்ணக்கூடிய வேலையும் முடிஞ்சு, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவில் கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒவ்வொரு அளவை பொறுத்து நம்ம கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் இப்போ தச்சு படிக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே பாயிண்ட் மார்க் பண்ணி படித்தாச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே பாயிண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பட்டி பீஸ், ஓப்பன் பீஸ், கிராஸ் பீஸ், கை பீஸ், அடுத்தது முன் துண்டு, பின் துண்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி பாயிண்ட் மார்க்கும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் ப்ளவுஸோட லுக்கே இருக்குது. எந்த ஒரு துணியாக இருந்தாலும் நம்ம தைக்கிற மாடலும் கட் பண்ணுற விதத்துலேயும் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த ப்ளவுஸு 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு 17 இன்ச்சு இறக்கத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், கிராஸ் பீஸ், பட்டி எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டில் லைவில் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இதே மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.